இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பல நூல் படித்து நீ வளர்க்கும் கல்வி, பிற நலன் கருதி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே உள்ளதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். ஆக இங்கே கூடியிருக்கக்கூடிய துறையூர் மக்கள் அனைவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்பும் பாசமும் கருணையும் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அம்பாளே இங்கு வந்து நான் இருந்து உங்களுக்கெல்லாம் அருள் செய்யறேன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் இல்லையா? ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா இதுக்கு? முதல்ல ஒரு திருக்கோவிலை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மன்னர்கள் தான் திருக்கோவிலை அமைத்திருக்கிறார்கள் இல்லையா? இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சாதாரண மனிதர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு திருக்கோவிலை அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக அம்பாளுடைய திருவுருள் இல்லாம நடந்திருக்குமா? அப்ப அம்பாள் திருவுளம் கொண்டு இங்க வந்து நான் இருந்து உங்களுக்கு எல்லாம் அருள் செய்யறேன் அப்படின்னு அம்பாள் மனசுல நினைச்சதுனாலதான் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்து நாம எல்லாம் இப்பொழுது ஒரு திருக்கோவிலை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்துறோம் இல்லைங்களாமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலே அன்பு நிறைந்திருந்தால் மட்டும்தான் அம்பாள் இங்க வர்றதுக்கு தயாரா இருப்பா இல்லையா? அப்ப துறையூர் மக்களுடைய உள்ளத்திலே அன்பும் கருணையும் பண்பும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சாட்சி சொல்ல தேவையே இல்லை நமக்கு இல்லைங்களாமா? ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா இதுக்கு?